மாவட்டம் ராமலிங்கப்பட்டியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த பாதாள செம்மமுருகன் கோவில் அமைந்துள்ளது. பொதுவாக முருகன் கோவில் என்றாலே குன்றின் மேலும் மலைகளிலும் மற்றும் தரைமட்டத்தில் காணப்படும். அப்படி தரைமட்டத்தில் காணப்படும் திருச்செந்தூர் கோவிலுக்கு அடுத்தபடியாக தரைமட்டத்தில் இருந்து கீழிறங்கி பாதாளத்தில் காணப்படுவதால் இக்கோவில் பாதாள செம்மமுருகன் கோவில் என அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த கோவில் சின்ன திருச்செந்தூர் என்றும் இப்பகுதி மக்களால் அழைக்கப்படுகிறது. இந்த பாதாள செம்மமுருகன் கோவிலானது தரைமட்டத்தில் இருந்து 16 அடி கீழே பாதாளத்தில் காணப்படுகிறது. அந்த காலத்து போர் வீரர்களுக்கும் மற்றும் இந்த காலத்தில் ராணுவ வீரர்களுக்கும் இந்த கோவிலில் பரிவட்டம் கட்டி முதன்மை மரியாதை செய்து வருகின்றனர். இந்த கோவிலில் கட்டண தரிசனம் என்பது இல்லை. இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்குமே பொது தரிசன முறையே உள்ளது. மேலும் இந்த கோவிலில் பக்தர்கள் எந்தவித காணிக்கையும் செலுத்துவதில்லை. எவ்வளவு ரூபாயாக இருந்தாலும் அவை அனைத்தும் அன்னதானத்திற்கே செலுத்தப்படுகிறது. இந்த கோவிலில் நாள்தோறும் மதியம் 1 மணிக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த கோவிலுக்கு உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து செல்கின்றனர். மேலும் இங்கு பொதுமக்கள் மட்டுமின்றி திரைப்பிரபலங்கள், அரசியல்வாதிகள் என பலரும் வந்து தரிசித்து செல்கின்றனர். மேலும் இந்த கோவிலில் பக்தர்கள் வந்து படிப்பதற்காக நூலகம் ஒன்று அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோயில் வந்து 600 ஆண்டுகள் பழமையான கோயில். இது அவரோட குடும்பத்தார்கள் மட்டும் வழிபட்டு வந்தது. இப்போ 5 வருடங்களா வந்து கும்பாபிஷேகம் பண்ணி எடுத்து பண்ணி பரிணாம வளர்ச்சியில வந்து இது அதை பொதுவாக பொதுமக்கள் அதிகமாக வந்து ஓரளவுக்கு பிரபலமாயிருக்கு. மற்றபடி எல்லா மாநிலங்கள்ல இருந்து நிறைய வர்றாங்க. முருகனோட அருளால எங்க இல்லாத விசேஷமா இங்க வந்து பாதாளத்துல முருகன் இருக்காரு. திருச்செந்தூர் முருகன் வந்து எப்படி கடல் மட்டத்துக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இது வந்து தரை மட்டத்துக்கும் கீழே பூமியில வந்து இது வந்து எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பான வழிபாடு. அதே போல வந்து ஜலகண்டேஸ்வரர் வந்து இங்க வந்து திருவானைக்கால மாதிரி சிறப்பாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. கருங்காலி மாலை என்பதை உபயோகம் வந்து நம்ம தொன்று தொட்டு வந்து பாரம்பரியமா நம்மளோட வாழ்வியல இருந்து வந்தது. அது பொதுவாக வந்து உலக்கையாகவும் கோயில்களில் அந்த கலசங்களா வச்சு இது பண்ணிட்டு இருக்கு. நாகரிக காலத்துல அந்த பயன்பாடு மறைஞ்சி வந்தாலும் கூட அதோட நினைவார்த்தமா தான் வந்து கழுத்துல அணிய இப்போ வந்து பொதுவாக வந்து கழுத்துல வந்து இது பண்ணக்கூடிய அது பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நேர்மறை சிந்தனை எல்லாம் இது பண்ணும். பொதுவாக நோய் எதிர்ப்பு தன்மையை கொடுக்கும். நோய் எதிர்பார்த்தலை கொடுக்கறதோட வந்து உடல் நலத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கும் கருங்காலி மாலை கொடுக்கறதுல. அதே போல வந்து அந்த பாரம்பரியத்தை அதை நினைவுபடுத்தணுன்ற தொடர்ச்சியாக வந்து இது வந்து கருங்காலி மலை கோயில வந்து ஸ்தலம் கூட சிறப்பாக இருக்கு. பொதுவாக வந்து ராகு, கேது, செவ்வாய், சனிக்கான பரிகார ஸ்தலம் இது. பொதுவாக வந்து கருப்பணசாமி சனியை குறிக்கிறது கூட ராகு வந்து பாதாளத்தை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்குது. இது இந்த கோயிலோட அமைப்பு வந்து சக்தியோட அம்சமா இருக்கு. பொதுவாக வந்து இடதுபுறம் என்பதை வந்து சக்திக்கான அம்சமா இருக்கு. அதே போல வந்து இந்த முருகர் வந்து வேல் வந்து இடது கையில் வச்சிருப்பார். எல்லா பக்கமும் வலது கையில் இருக்கும். இந்த இடத்துல வந்து இடது கையில் இருக்கும். சக்தியோட அம்சத்தை இடது பாகத்தை குறிக்கக்கூடிய இது வந்து சக்திக்குரிய அம்சமா இருக்கு. சக்தி வழிபாட்டுக்கு இது வந்து சக்தி ஸ்தலம் அதிகம் சிறப்பா இருக்கு. இங்க வந்து பொதுவா வந்து இருக்கக்கூடிய விபூதி வந்து வேற எங்கேயும் இந்த மாதிரியான வந்து விசேஷமான விபூதி வந்து இங்க இல்லை. திருநீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதப்படுத்தி ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆகும். பூரா மூலிகையில வந்து பதப்படுத்தி இருக்கக்கூடிய விபூதி வந்து சிறப்பா வந்து இருக்கணும். அதோட அணியும் போது உங்களுக்கு ஆக்ஞா சக்கரத்துல வந்து உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி, நோய் நீக்குவதற்கான அம்சம். Yeah.